வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய போட்டித் தேர்வாளர்களுக்கான நடப்பு நிகழ்வுகளுக்கான கேள்வி பகுதியும், அலகு 6ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சங்க காலம் முதல் இப்ப இருக்கக்கூடிய, அதாவது நடை தற்பொழுது உள்ள ஆட்சியினுடைய திட்டங்கள், நலத்திட்டங்கள், இது சம்பந்தமான கேள்விகள் எல்லாமே கேட்கப்படுவதற்கு ரொம்ப அதிகமான அந்த பாடத்திட்டத்துல கொடுத்துருக்குறாங்க. அதனால இன்று பாத்தீங்கன்னா ஒரு நடப்பு நிகழ்வு நமக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சருடைய காலை உணவு திட்ட விரிவாக்க தொடக்க விழா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. காலை 8:30 பாத்தீங்கன்னா சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில முதலமைச்சர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை தொடக்கிறாரு. அது தலைமை அவர் தாங்க. அது சிறப்பு விருந்தினர் பாத்தீங்கன்னா திரு பாகவந்த் மான் அவர்கள் பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்கள். முன்னிலை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். இவங்க பாத்தீங்கன்னா முன்னிலையில இதெல்லாம் நடந்திருக்கு. இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 கட்டங்களாக இதை விரிவாக அடைஞ்சு வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா மே 7, 2022 அன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல அது விதி 110 கீழ் இது அறிவிக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலை உணவு திட்டத்தை பள்ளிகள்ல சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறத அது அறிவிப்பு வெளியிடுறாரு. அது 2வது பாத்தீங்கன்னா, அதே ஆண்டு 2022ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு மதுரையில ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதை தொடங்கி வச்சிருக்கிறார். 3வது கட்டமா 2023 மார்ச் 1 அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த 4வது கட்டம் பாத்தீங்கன்னா 2025 கடந்த ஜூலை 15 அன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு உதவி வரும் பள்ளிகள்ல அதை விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. தற்பொழுது அதை இன்று 2025 ஆகஸ்ட் 26 நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இதை விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று மட்டுமே 2430 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளை இது விரிவாக்கம் செய்யறாங்க. இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3,05,000 மாணவ மாணவியர்கள் நாள்தோறும் அன்றாட காலை உணவு அது அவங்க அருந்துவாங்க அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பு ஒரு அம்சம். சரி, இந்த 5 கட்டங்களா இது விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இதனுடைய மொத்த மாணவ மாணவியர்கள் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 20,58,000 மேல பாத்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்கள் நாள்தோறும் காலையில உணவு அருந்துறாங்க. இதன் மூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கு மாணவ மாணவியர்கள் வருகை அதிகமா இருக்கு. ஒண்ணு, அவங்க அந்த வயிறார பசி ஆறி நல்ல முறையில ஒரு கவனத்தை செலுத்தி படிக்கிறதுக்கான நல்ல சூழல் ஏற்பட்டிருக்குங்க. அதே சமயத்துல ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லாம இந்த குறைபாடு நீங்கி இருக்கு அப்படிங்கறது ஆய்வுகள்ல தெரிஞ்சு வந்திருக்கு. இதன் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டை மாநிலங்கள் இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், குறிப்பா நம்ம சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு பகவந்த் மான் அவர்கள் பஞ்சாப் மாநிலத்துல அதை நடைமுறைப்படுத்துறாரு, தொடங்குறாரு. அதே மாதிரி வெளிநாடுகள்ல கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இலங்கை போன்ற நாடுகளையும் இந்த காலை உணவு திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இன்று பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் விரிவாக்க தொடக்க விழா இந்த சம்பந்தமா ஒரு கேள்வி நிச்சயமா கேட்பாங்க. இதுல போட்டி தேர்வாளர்கள் இதைய நல்ல முறையில தெரிஞ்சு இதை நினைவுல வச்சுட்டு எழுதுறதுக்கு வாழ்த்துக்கள்.